ஓகே ஓகே. பிருத்திவி இதரேபியோ வித்யதே, பிருத்திவி மத்ததுல இருந்து மாறுபடுறது கந்தவத்வாங்கிற ஹேது சொன்னோம். இந்த கந்தவத்வாத்துங்கிற ஹேது பிருத்திவியை தவிர வேற இடத்துலயும் இருக்க முடியாது. அதனால என்னன்னா இந்த வத்திரேக வியாப்தி இந்த இடத்துல சொல்ல முடியாது. எது இதரேபியோ ந பித்யதே தது ந தத் கந்தவது யதா ஜலம். எது மத்ததுல இருந்து மாறுபடலையோ அதுதான் எது ந தத் கந்தவதுன்னு அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நச்சேயம் ததா தஸ்மான் ந ததா, இது அதை போல கிடையாது, இது அதனால இல்லை அப்படிங்கிறத கேவல வத்திரேகியாக சொல்றது. அத்திர எத் கந்தவத் கந்தவத் தத் இதர பின்னம் அன்வய திருஷ்டாந்தோ நாஸ்தி. எது கந்தவத்து தத் இதர பின்னம்ங்கிறது அன்வய முகேன அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல கந்தம் இருக்கோ அது ஈதர பின்னம்னா என்னன்னா கந்தேதர பின்னம், அதாவது பிருத்திவீதர பின்னம்னு என்ன பண்ண முடியாதுங்க, அன்வயம் பண்ண முடியாது. ஏன்னால் பிருத்திவி மாத்திரஸ்ய பக்ஷத்வா, அங்க என்னன்னா எங்கெங்க கந்தம் இருக்கோ அந்த அத்தனை இடத்துலயும் என்ன இருக்கும், பிருத்திவி பூதமானது இருந்துட்டுதான். அதனால அதை மாத்தி இந்த மாதிரி திருப்பி சொன்னா அன்வயம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண முடியாதுன்னா அது கேவல வத்திரேகியாகத்தான் சொல்ல முடியும், அன்வயமாக சொல்ல முடியாது. சந்திக்த சாத்தியம். இப்ப சரி, இப்ப லிங்கத்தை 3 விதம் சொன்னோம். கேவலேன அன்வயேன விதிரேகேன வியாப்திமது, கேவல வத்திரேகி கேவலான்வயி. இப்படியா கேவலான்வயி ஒண்ணு, கேவல வத்திரேகின்னு ஒண்ணு, அன்வய வத்திரேகின்னு ஒண்ணு, 3ஐயும் சொல்லிட்டோம். அதனால இந்த 3 ஒரு அந்த கந்தம் இருக்கிற இடத்துல எல்லாம் பிருத்திவி இருக்கும், ஆனா வைஸ் வர்சா இருக்காதுன்னு அர்த்தமா? இப்ப பாருங்களேன், இப்ப கேவல வத்திரேகின்னா கேவல நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல தான் சொல்லணும்னு சொன்னோம். அந்த மாதிரி அனுமானம்னு சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. இப்போ நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல எப்படி நம்ம அடுத்தாப்புல சொல்றோம் அப்படின்னு கேட்டோம். யதா பிருத்திவி இதரேபியோ இதரேபியோ வித்யதே கந்தவத்வாத்னு ஹேத்து சொன்னோம். அதை மாத்தி நீங்க நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல சொன்னாங்கன்னாக்க எது இதரேபியோ நபித்யதே, அந்த நெகட்டிவ் நபித்யதே நதத் கந்தவது. ஓ சரி சரி. வித்யதேன்னு சொன்னோம். இது இதுல இருந்து மாறுபடல, அதனால அது கந்தவத்து கந்தவத்து இல்ல அப்படின்னு சொன்னோம்னால் அந்த இடத்துல என்ன சொல்ல முடியும், யதா ஜலம்னு உதாரணம் சொல்றோம். ஜலத்துக்கு ஜலத்துக்கு சம்பந்தம், கந்தத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டோம்னால் நச்சேயம் ததா, இது அப்படி கிடையாதுங்க. இப்போ யதா ஜலம்னு இப்ப பாருங்க, பர்வதோ வன்னிமான் தூமாத்துன்னு ஹேத்து சொன்னோம், யதா மகானசம்னு உதாரணம் சொன்னோங்க. இப்போ இப்போ நம்ம இப்ப அனுமான பிரகரணம், இது அனுமானம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி உங்களுக்கு பர்வதோ வன்னிமான்னு சாத்தியம், பட்சத்துல பர்வதங்கிற பட்சத்துல வன்னிமத்துவங்கிறது சாத்தியதே, ஹேத்து என்னங்க துமாத் அப்படின்னு ஹேத்து சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம ஹேத்து தான் கேவலான்வயி கேவல அதாவது அன்வய வத்திரேகி கேவலான்வயி கேவல வத்திரேகிங்கிற அந்த ஹேதுவை பத்தி படிக்கிறோம். இப்போ அந்த ஹேதுவை தான் படிக்கிறோம். இந்த இடத்துல ஹேதுவை பத்தி சிந்தாச்சாரம் பண்றாரு. இப்போ ஹேத்து இந்த மாதிரி ஹேத்து பண்ண முடியாது அப்படிங்கிறதா விசாரங்க. இந்த இடத்துல என்ன ஹேத்து, கந்தவத்வாதுன்னு ஹேத்து சொன்னோம். பிருத்திவி இதரேபியோ, மத்த பூதங்களை காட்டிலும் பிருத்திவி மாறுபடும். ஏன்னா மாறுபடுங்கிறது சாத்தியம். ஏன், கந்தவத்வாது ஹேத்து. இப்ப பாருங்க, மத்ததுல யதா அங்க என்ன சொன்னோம், யதா மகானசாதின்னு அங்க என்ன பண்ணாங்க, அங்க அன்வயம் பண்ற போது பர்வதோ வன்னிமான் தூமாத் யதா மகானசா உதாரணம் காமிச்சோம். இங்க அதே மாதிரி இங்க உதாரணம் காமிக்க முடியுமான்னு கேட்டோம்னா, மத்த இடத்துல ஏதா மகானசம்ங்கிற அந்த இடத்துல ரெண்டுத்து சாகச்சரியமான வியாப்தி கிரகிதமான இடத்த காமிச்சோம். இந்த இடத்த மாதிரி காமிக்க முடியுமா அந்த இடத்துல, இந்த இந்த வத்திரேக ஸ்தலத்துல, வத்திரேக ஹேத்து ஸ்தலத்துல? இப்போ ஜலத்துக்கும் கந்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதான ஒரு இடத்த நம்ம எங்கேயானும் பராமரிச்ச கிரகீதமா இருந்தாதானே பண்ண முடியும். எங்க எங்க கந்தவத்துவம் அங்க பிருத்திவிதான் இருக்க முடியுமே தவிர மத்த பூதங்கள்ல அந்த கந்தவத்துவம் இருக்க முடியுமா? இல்ல. இப்ப யதா ஜலம்னு சொன்னோமானால் நச்சேயம் ததா, இந்த இடத்துல இந்த 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 வியாப்தியானது அப்படி இல்லை. எதை போல இல்ல, யதா மகானசாதின்னு அங்க உதாரணம் சொன்ன மாதிரி இல்லை. தஸ்மான் ந ததா, அதனால இந்த உதாரணமானது அப்படி அல்ல. அத்திர யத் கந்தவது தத் இதர பின்னம் இத்தன்வய திருஷ்டாந்தோ நாஸ்தி. யத் கந்தவது தத் இதர பின்னம் இத்தன்வய திருஷ்டாந்தோ நாஸ்தி.
எதுல அங்க அன்வய திருஷ்டாந்தம் எப்படி யதா ஜலம்னு நம்ம திருஷ்டாந்தம் அங்க யதா மகானசாதின்னு அன்வய திருஷ்டாந்தம் காண்பிச்சோமா அங்க எக்ஸாம்பிள் காமிச்சோமா இல்லையா அங்க பர்வதோ வன்னிமான் தூமாத் யதா மகானசாதி காமிச்சோமோ இல்லையா இப்ப அதே மாதிரி யதா ஜலம்னு இந்த இடத்துல அன்வய திருஷ்டாந்தம் ஞானம் காமிக்கிறதுக்கு வழி இருக்கா இல்ல அந்த கந்தவத்துவங்கிறது பிருத்திவி மாத்திர விருத்தி பிருத்திவி மாத்திரம் பிருத்திவி மாத்திர விருத்தி அந்நியத்துல எங்கேயுமே இருக்க முடியாது வேற இடத்துல திருஷ்டாந்தம் இருத்தாதானே திருஷ்டாந்தம் காமிக்கிறதுக்கு அன்வய திருஷ்டாந்தோ நாஸ்தி பிருத்திவி மாத்திரஸ்ய பக்ஷத்வா இப்ப பிருத்திவித்வம்ங்கிறது தான் பட்சம் ஆனால் அந்த பக்ஷேத்திரத்தை பத்தி அங்க இல்லாத இடத்துல என்ன பண்ண முடியாது அந்த இடத்துல இப்ப மடுவுல என்ன இருக்க முடியாது நெருப்பு இருக்க முடியாதுன்னு என்ன பண்ணினாங்க விபக்ஷத்தை காமிச்சோம் ஆனால் அது அன்வய வத்திரேகி கேவல வத்திரேக அன்வய வத்திரேக ரெண்டு முகமான லிங்கமும் உண்டு அந்த இடத்துல ஆனா இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது கேவல வத்திரேக ஸ்தலத்துல அதுக்கு என்ன சொல்ல முடியாது வத்திரேக திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோம் அந்த இடத்துல நாஸ்தி பிருத்திவி மாத்திரஸ்ய பக்ஷத்வா ஏன்னா பக்ஷம் என்ன பிருத்திவி அந்த பிருத்திவியினுடையதான சகச்சரத்துல இருக்கக்கூடியது கேவல கந்தவத்துவம் மத்த இடத்துல கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு ஓகே போருமா மேல சொல்லலாமா சொல்லலாமா தன்யவாதம் ஓகே சந்திக்த சாத்தியவான் பக்ஷா பக்ஷம் பக்ஷம்னா அதுக்கு என்ன டெபினேஷன் எந்த இடத்துல ஒரு சம்சயம் இருக்கோ எந்த இடத்து மேல இது இருக்கு இல்லைங்கிற ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துக்கு பக்ஷம்னு பேரு யதா தூமவத்வே ஹேதோ பர்வதா பர்வதம் பக்ஷம் தூமவத்வே ஹேதோ தூமத்தை ஹேதுவாக வச்சிருக்கிற இடத்துல அந்த தூமம் இருக்கக்கூடியதான் எந்த தூம சகச்சரத்தினால அக்னி இருக்கும்னு அனுமானம் பண்ண போறோமோ அந்த இடத்துக்கு என்னன்னு பேரு பக்ஷம்னு பேரு எந்த இடத்துனா அது அந்த பர்வதம் தான் பக்ஷம் அதிகரணத்துக்கு பக்ஷம்னு பேரு என்ன சரி நிச்சித சாத்தியவான் சபக்ஷா என்னது நிச்சித சாத்தியவான் சபக்ஷா சமான பக்ஷா சபக்ஷான்னு வச்சுக்கோங்க எந்த இடத்துல சாத்தியத்தை சாதிக்க போறோமோ அதே மாதிரி திருஷ்டாந்தம் தத் சமானமான திருஷ்டாந்தத்தை சொல்றதுனால அதுக்கு சபக்ஷம்னு பேர் யதா தத்ரைவ மகானசா மகானசம்னா குக்கௌஸ் காமிச்சோம் நிச்சித சாத்தியவான் விபக்ஷா நிச்சித சாத்திய அபாவவான் விபக்ஷா சந்தேகமே இல்லாத என்ன பண்ண முடியாது இந்த இடத்துல மடுவுல அக்னி இருக்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா சாத்திய அபாவவான் அதுதான் விபக்ஷம் என்ன விபரீத பக்ஷா விபக்ஷா ஹலோ வேற குரல் ஏதோ வந்து ஆமா வேற எங்கேருந்தோ சரி ஓகே 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 விபரீத பக்ஷா விபக்ஷான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சமான பக்ஷா சபக்ஷா விபரீத பக்ஷா விபக்ஷா யதா தத்ரைவ மகாக்கிரத அந்த இடத்துல விபக்ஷமான ஜலம் இருக்கக்கூடியதான மடுவை காண்பிச்சோம் கிரதகான மடு அதனால இப்படியாக லிங்கம்ங்கிற இந்த ஹேதுல 3 விதம் சொன்னோம் அந்த 3 விதத்துல எந்தெந்த இடத்துல எது அப்ளை ஆகுதுங்கிறது சொன்னோம் இந்த ஹேது போல சிலது இருக்கும் ஆனா வாஸ்தவத்துல ஹேதுவா இருக்க முடியாது அதுக்கு பேர் ஹேத்வாபாசம்னு பேர் ஹேத்வாபாசம் 5 விதம்ங்கிறத இந்த வாக்கியத்துல சொல்றேன் இங்க